உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறை வணக்கங்கள். சுவாமியே சரணமையப்பா. இன்றைய புலர்காலை பொழுதில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கிறது. நான் எங்கே காலை நேரத்தில் பார்த்தாலும் பல்வேறு வண்ண வண்ண உடைகளில் ஐயப்ப சாமிமார்கள் ஒருவர் பார்த்தா சுவாமியே சரணமையப்பா, காவி உடை, கருப்பு உடை, நீல உடை என்று பல்வேறு வண்ணங்களில். ஆனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் ஒருவரை பற்றிய எது? பந்தளத்து ராஜன் நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பனுடைய திருவடியை சிக்கன பற்றுவதற்கு விரதமிருந்து போகிறாங்க. இந்த ஐயப்ப வழிபாட்டினுடைய நுட்பம் குறித்து இன்றைய ஆனந்தத்தில் ஒரு 5 நிமிடம் அலசலாம் என்று நினைக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும். நிறையா பேர் கேட்குறாங்க, சார் 10 நாள் விரதம் இருக்கலாமா, 15 நாள் அரை மண்டலம் இருந்து போகலாமா? 6 வாரம் நோன்பு இருந்து போவது தான் ரொம்ப சிறப்பு. ஏன் இந்த இருமுடி அப்படிங்கிறதுக்கு மிக நுட்பமாக புனலூர் தாத்தான் நூற்றாண்டு கண்டவர், பல்வேறு முறை 83 முறை சபரிமலைக்கு போனவர் அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இந்த நெய் இருக்கு பாருங்க, அது விஷ்ணுவினுடைய அம்சமாக, அதில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாளாம். அதனால்தான் ஹரிகர சுதனுக்கு நெய் அபிஷேக வழிபாடுன்னு எழுதுகிறாரு. ஏன் தேங்காயில் 3 கண் இருக்கும், ஒரு கண்ணை திறந்து இந்த இருமுடியை நம்ம நிரப்புறோம் அப்படின்னா ரொம்ப நம்முடைய நெஞ்சில் நிற்கிற மாதிரி எழுதியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் மனிதன் எப்போதுமே புறக்கண்ணில் தான் பார்க்குறான், அகக்கண்ணை திறக்கிறதே இல்லை. புறக்கண்ணில் தான் பார்க்குறான், அகக்கண்ணை திறக்கிறதே இல்லையா. ஒரு மண்டலம் விரதம் இருந்து நம்முடைய புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறந்து அதிலே சுத்தமாக நெய்யை எடுத்து சென்று பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம்னு எழுதுனாங்க. அப்போ இது எவ்வளவு நேர்த்தியான ஒரு வழிபாடு. இதுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும். இந்த முதல் வருஷம் போனால் அவங்களுக்கு பேர் கன்னிசாமின்னு பேர், 18ஆவது வருஷம் போனால் அவங்களுக்கு குருசாமின்னு பேர். ஏன் அங்கே மணியை கட்டுறோம்னா, பிள்ளை வரம் இல்லாதவர்கள் அங்கே வேண்டி மணி கட்டினால் அடுத்த ஆண்டு மணிகண்டன் பிறப்பதாக ஐதீகம். 18 ஆண்டு முடிந்தவர்கள் ஏன் தென்னை மரத்தை வைக்கிறாங்கன்னா, அற்புதமாக சொல்லுவாங்க, ஒரு செடியை வச்சா 100 பூ பூக்குது, ஒரு மரத்தை வச்சா 10 காய் காக்குது. மனுஷன் மட்டும்தான் வாழ்க்கையில் பிறந்தோம் இறந்தோம்னு இருக்கான். பிறருக்கு பயன் தரத்தக்க வாழ்க்கையை நான் 18 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்கிறேன். ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் உண்டு. காமம், குரோதம், லோபம், வீண்பெருமை, மதமாச்சரியம், தற்பெருமை, இதையெல்லாம் கடந்து அதாவது ஒரு ஞான நிலையை அடைந்திருக்கிறேன் என்பதன் அடையாள சின்னம்தான் குருமார்கள் அங்கே தென்னங்கன்று வைக்கிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சார் மஞ்ச மாதாட்டை கொண்டு போய் ப்ளவுஸ் பிட்டை எடுத்து வச்சு அதை கொண்டு வந்து வீட்டில் திருமணமாகாத பெண்களுக்கு கொடுக்குறாங்களேன்னு. அதோடைய ஐதீகம் வேறு ஒன்றும் இல்லை, நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயப்பனுடைய வரம் வேண்டி மஞ்ச மாதா காத்திருக்காரு. அது கூட மட்டுமல்லாமல் எந்த வருஷம் கன்னிசாமி வரலையோ அப்போ நான் உன்னைய திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் அதற்காக மஞ்சமாதா காத்து கொண்டிருப்பதாக ஐதீகம் உண்டு. அதனால்தான் இல்லத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, தங்கைமார்களுக்கு, நம்முடைய மகளுக்கு திருமண பிரார்த்தனை நடைபெற வேண்டுமென்றால் மஞ்சமாதாட்ட அந்த துணியை வச்சு எடுத்துட்டு அவங்க சட்டை தைத்து பெண்கள் போட்டுக்கிட்டால் உடனடியாக திருமணம் கைகூடும். இப்படி பல்வேறு நுட்பமான இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அன்னதானம்ங்க. உலகத்தில் எந்த தானம் செய்தாலும் மனித மனம் நிறைவே அடையாது. ஆனால் ஐயப்ப வழிபாட்டில் மட்டும்தான் அன்னதானத்தை அனைவரும் செய்வார்கள். நான் மீண்டும் ஐயப்ப பக்தர்களுக்கு சொல்கிறேன், கடன்பட்டு அன்னதானம் செய்யக்கூடாது. நம்ம இஷ்டப்பட்டு செய்யணுமே தவிர கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விட இன்னொன்று சொல்கிறேன், ஐயப்ப வழிபாட்டு விரதம் இருக்கின்றவர்கள் புலால் அருந்தாது, மது அருந்தாது, புகைக்காது பிரம்மச்சரிய விரதம் இருந்து போகிறாங்கல்ல, அதுக்கு எழுதுகிறாங்க, வாழ்க்கையில் ஒன்று இல்லறவாசியாக இருந்துடலாமா, இல்லை துறவரமாக சன்னியாசியாக இருந்துடலாமா. இடைக்கால சந்நியாசி இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமாக. இந்த ஒரு மண்டலம் இடைக்கால சந்நியாசியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப பக்தருமே ஐயப்பனுக்கு நிகராக வணக்கத்துக்குரியவர்கள்ங்கிறாங்க. அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக வைக்கக்கூடிய விண்ணப்பம், நீர்நிலைகளை பாதுகாருங்க. பம்பையில் போகும்போது பம்பையை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் பயணம் மேற்கொள்கின்ற போது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய உள்ளத்தை உருக்கி நெய்யபிஷேகத்தை உண்மையோடு செய்தால் ஐயப்பனுடைய அருள்
நாளெல்லாம் உங்கள் இல்லத்தில் வேரோடு பறந்திருக்கும். அது உங்கள் வாழ்க்கையை வசந்தப்படுத்தும். மீண்டும் இந்த ஆனந்த ஆரம்பத்தில் நாளை சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம்.